நீங்க கோல்கேட் ஆட் பார்த்திருக்கீங்களா? அதுல ஒருத்தன் கொய்யாக்காவ கடிப்பான். கொய்யாக்காவ கடிச்சு பார்த்தா, அதுல ரத்தம் இருக்கும். அவனுக்கு பல்லு வலி வரும். ஆன்னு கத்துவான். அந்த சத்தத்த கேட்ட உடனேயே திடீர்னு அலமாரிலிருந்து, பீரோலிருந்து, ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லிட்டு எல்லாத்தையும் உடைச்சு போட்டு சமந்தா வருவாங்க. அப்படி இல்லன்னா காஜல் அகர்வால் வருவாங்க. வரவங்க சும்மாவும் வரமாட்டாங்க. ஓகேங்களா? எல்லாத்தையுமே அடிச்சு, உடைச்சு ஸ்டண்ட்லாம் போட்டுட்டு தான் வருவாங்க. அது அவங்க கையில மைக் வேற இருக்கும். அந்த மைக்க எடுத்துட்டு வந்து நேரா பல்வெளியில ஒருத்தன் கத்தியிருப்பான் இல்லையா? அவன்கிட்ட போயிட்டு, "உங்க உப்புல சாரி உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. உப்பும், சர்க்கரையும் ஒரே டேபிள்ல வச்சு, "இதுல எதும்மா உப்பு? இதுல எதும்மா சர்க்கரை?" அப்படின்ற மாரி அந்த நடிகைகள் கிட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமான்னா, தெரியாது. உண்மையாலேயே தெரியாது. ஆனா, அந்த ஆடுக்காக அவங்க ஸ்டண்ட்லாம் போடுவாங்க. மேல இருந்து கீழ குதிப்பாங்க. கீழ இருந்து பக்கத்துல எகிறி குதிச்சுட்டு ஓடுவாங்க. இது மாரிலாம் பயங்கரமா கொனஸ்ட்ட இந்த குரங்கு வேலைலாம் பண்ணுவாங்க. அது ஜஸ்ட் ஒரு டூத் பேஸ்ட் ஆட். ஓகேங்களா? அவ்வளதான். அது ஒரு ஜஸ்ட் டூத் பேஸ்ட் ஆட் தான். அந்த ஆடுக்கு எந்த அளவு ஸ்டண்ட் பண்ணுவாங்களோ, ஆக்சுவலா அந்த ஸ்டண்ட் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபிய நல்லா ஃபன்னியா தான் வச்சிருப்பாங்க. பெருசாலாம் மெனக்கெட்டுலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஸ்டண்ட்க்கு எந்த அளவு மெனக்கெடணுமோ, அந்த அளவு மட்டும் தான் மெனக்கெட்டுருப்பாங்க. புரொடக்ஷனும் சரி, அதுல வரக்கூடிய ஹீரோயினும் சரி. ஆனா, இந்த ஆடுக்காக இவுங்க எந்த அளவு மெனக்கெட்டுருக்காங்களோ, அந்த நடிகைகள் எந்த அளவு மெனக்கெட்டுருக்காங்களோ, அதே மெனக்கெடலோட ஒரு படத்துல, அதுவும் பாலிவுட்ல ஓகேங்களா? பாலிவுட்ல ஸ்பை யூனிவர்ஸ்க்குள்ள வரக்கூடிய ஒரு ஸ்பை திரைப்படத்துல, ஹீரோயின் சென்ட்ரிக்கா வரக்கூடிய ஒரு முக்கியமான படத்துல, ஹீரோயின் அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல வர மாரியான ஸ்டண்ட் சீக்வென்ஸ, அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல வர மாரியான ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருக்கும்? அதே மாரி தான் இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன ஆல்ஃபா டீசர் ட்ரெய்லர்ல நம்ம ஆலியா பட் பண்ணியிருக்காங்க. YRF அதாவது யாஷ் ராஜ் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி ஒரு புரொடக்ஷன் கம்பெனி பாலிவுட்ல இருக்கு. எப்படி நம்ம ஊர்ல ஏவிஎம் இருக்கோ, அதே மாரி அங்க அங்க YRF அப்படின்றது ஒரு பெரிய ஃபிலிம் புரொடக்ஷன் கம்பெனி. இந்த YRF இருக்கு இல்லையா, இவங்க 2012 அந்த காலகட்டங்கள்ல ஒரு யூனிவர்ஸ கிரியேட் பண்ணாங்க. இப்ப எப்படி எல்சியு இந்த லோக்கி யூனிவர்ஸ்லாம் பேசிட்டு இருப்போம். இங்க கோலிவுட்ல பேசிட்டு இருக்கோம். அதே மாரி பாலிவுட்ல ஸ்பை யூனிவர்ஸ் அப்படின்ற மாரி ஒரு பெரிய டாக் ஆனது இருக்கு. நெறைய பேர் அத பத்திலாம் பேசுவாங்க. இந்த YRF இருக்கு இல்லையா, இவங்க தான் அந்த ஒரு ஸ்பை யூனிவர்ஸ கிரியேட் பண்ணாங்க. இவங்க உருவாக்குன அந்த ஸ்பை யூனிவர்ஸ்ல ஒரு 7, 8 முக்கியமான திரைப்படங்கள் இருக்கு. அத சொல்றேன் பாருங்க. ஏக்தா டைகர் இது 2012ல வந்தது. அப்புறம் டைகர் ஜிந்தா ஹை இது 2017ல வந்தது. வார்ன்னு ஒரு படம் ரித்திக் ரோஷன் நடிச்சது. அது 2019ல வந்தது. பத்தான்னு சொல்லிட்டு ஷாருக் கான் நடிச்சது. இப்போ 2023ல வந்தது. அதுக்கப்புறம் டைகர் 3ன்னு ஒரு படம் 2023ல ரிலீஸ் ஆச்சு. வார் 2 இந்த படத்துல ரித்திக் ரோஷனும் நடிச்சிருப்பாரு. ஜூனியர் என்டிஆர் இருக்கார் இல்லையா? அவரும் நடிச்சிருப்பாரு. அந்த படம் இந்த வருஷம் தான். இந்த 2025 தான். போன வருஷமா? 2025ல ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஆல்ஃபா இந்த ஸ்பை யூனிவர்ஸ்ல புதுசா வரப்போற படம் தான் இந்த ஆல்ஃபா. இந்த படத்துல ஆலியா பட் அவங்க தான் நடிச்சிருக்காங்க. இப்ப ஏன் திடீர்னு இந்த ஆல்ஃபா படத்த பத்தி பேசுறோம்னா, காரணம் இருக்கு. துரந்தர்ன்னு ஒரு படம் வந்தது இல்லையா? அந்த படம் பாலிவுட்ல இருக்கக்கூடிய பாலிவுட்ன்னு சொல்லக்கூடாது. உருதுவுட்ல இருக்கக்கூடிய தாவூதின் கொத்தடிமைகளாக, அடிமைகளாக இருந்த பெரிய பெரிய உருதுவுட் ஜாம்பவான்கள அந்த திரைப்படம் கதற விட்டுச்சு. தாவூதினுடைய டாமினேஷன் எந்த அளவு நம்ம நாட்டுல இருந்தது, அது எவ்வளவு மோசமா இருந்தது அப்படின்றத துரந்தர் திரைப்படம் எக்ஸ்போஸ் பண்ணிச்சு. இதனாலேயே பாலிவுட்ல இந்த உருதுவுட்ல இருக்கக்கூடிய பல பேர் துரந்தர் திரைப்படத்திற்கு எதிராக, அந்த திரைப்படத்தின் டைரக்டர் ஆதித்யா தர் இருக்கார் இல்லையா? அவருக்கு எதிராக, அந்த படத்துல நடித்த ரன்வீர் சிங்குக்கு எதிராக ஏகப்பட்ட வேலைகள செஞ்சாங்க. நெறைய சேட்டைகள அவங்க இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நெறைய பாயிண்ட்கள் இருக்கு. மத்த விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த துரந்தர் திரைப்படத்துடைய கலெக்ஷன், பாக்ஸ் ஆஃபிஸ் அதையும், அப்புறம் இந்த YRF ஸ்பை யூனிவர்ஸ்ல இந்த ஸ்பை யூனிவர்ஸ்ல மட்டும் ரிலீஸ் ஆன அந்த 7, 8 திரைப்படங்களுடைய கலெக்ஷன்ஸ் இது 2த்தையுமே ஒப்பிட்டு பார்க்கலாம். துரந்தர் திரைப்படம் 2 பிரான்சைஸ வச்சிருக்கு. ஓகேங்களா? துரந்தர் 1, துரந்தர் 2 அவ்வளதான். இந்த 2 திரைப்படங்கள் தான். இந்த 2 திரைப்படத்தினுடைய கலெக்ஷன் வேர்ல்ட் வைட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, 3000 கோடியிலிருந்து 3090 கோடி வரைக்கும். ஓகேங்களா? 3000லிருந்து கிட்டத்தட்ட 3100 கோடி வரைக்கும் இந்த 2 திரைப்படம் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனா இந்த படத்துடைய பட்ஜெட் எவ்வளவு தெரியுங்களா? 250 கோடி தான். இந்த 2 திரைப்படத்துடைய பட்ஜெட் 250 கோடி. இந்த 2 திரைப்படம் கலெக்ட் பண்ண பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, 3000லிருந்து 3100 கோடி. இப்ப அப்படியே நாம இந்த YRF ஸ்பை யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பக்கம் வந்தோம்னா, இவங்க எடுத்த இதுவரைக்கும் அவங்க எடுத்த அந்த ஸ்பை திரைப்படங்கள்ல மொத்தமா அவங்க கலெக்ட் பண்ணது 3194 கோடியிலிருந்து 3255 கோடி வரைக்கும். கிட்டத்தட்ட 3300 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இது மொத்தம் 6 திரைப்படங்களுடைய கலெக்ஷன்ஸ். ஏக்தா டைகர், டைகர் ஜிந்தா ஹை, வாரு, பத்தானு, டைகர் 3, வார் 2 இந்த திரைப்படங்களுடைய கலெக்ஷன்ஸ ஒட்டுமொத்தமா சேர்த்தா 3300 கோடி வருது. இந்த 6 திரைப்படங்களுக்கும் சேர்த்து இவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது பட்ஜெட் மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1400
1300லேருந்து 1400 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ செலவு பண்ணி அவங்க எடுத்தது 3300 கோடி. அதாவது பாதிக்கு பாதி தான். இவங்க 1500 கோடி போட்டிருக்காங்கன்னா, 1500 கோடி எடுத்திருக்காங்க. அவ்வளதான். பட் துரந்தர பார்த்தீங்கன்னா, 250 கோடி செலவு பண்ணி 3100 கோடி அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நாம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், முன்னாடியே சொன்ன மாரி இந்த ஒய்ஆர்எஃப் ஸ்பை யூனிவர்ஸ்ல வந்த அந்த ஸ்பை திரைப்படங்கள்ல நடித்த ஹீரோக்கள் சாதாரணமான ஹீரோக்கள் கிடையாது. 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட நிலையில இருக்கக்கூடிய ஹீரோஸ்லாம் கிடையாது. எல்லாருமே பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ். சல்மான் கான், ஷாருக் கான், ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர்ன்னு இது மாரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் இந்த ஸ்பை திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த அளவு கலெக்ஷன் எடுக்கல. அந்த அளவு நல்ல விமர்சனங்களும் இவங்க எடுத்த இந்த ஸ்பை திரைப்படங்கள் மீது வரல. இந்த துரந்தர் திரைப்படம் இருக்கு இல்லையா? இது ஸ்பை திரைப்படங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்க செட் பண்ணியிருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்த ஸ்பை திரைப்படங்கள் எல்லாமே கியானத்தனமா தான் இருக்கும். பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். ஏன்டா இப்படிலாம் எங்கேயாச்சும் நடக்குமாடா? அப்படின்ற மாரி கேட்கற மாரி தான் இருக்கும். பட் துரந்தர் திரைப்படம் ஆக்சுவல் ஸ்பை திரைப்படம்னா இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் தான் அவங்க பண்ணுவாங்க. இப்படிலாம் தான் அவங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாரி ரொம்ப டீட்டெயிலிங்கா துரந்தர் திரைப்படத்துல காமிச்சிருப்பாங்க. பட் இந்த ஒய்ஆர்எஃப் ஸ்பை யூனிவர்ஸ்ல வந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கேணத்தனமா இருக்கும். உண்மையாலே கேணத்தனமா இருக்கும். நீங்க ஒய்ஆர்எஃப்னுடைய ஸ்பை யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்த ஸ்பை திரைப்படங்கள மட்டும் பார்க்காதீங்க. பாலிவுட்ல இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஸ்பை திரைப்படங்கள், அது எல்லாத்தையுமே எடுத்து பாருங்களேன். உண்மையாலேயே எல்லாமே கேணத்தனமா தான் இருக்கும். அவனுங்க கதையே எப்படி தெரியுமா வச்சிருப்பாங்க? இந்தியாவுடைய ரால வேலை பார்த்த ஒரு ஏஜென்ட் இந்தியாவுக்கு துரோகம் பண்ணி பாகிஸ்தான்ல போய் செட்டில் ஆயிடுறாரு. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு அங்க வேலை பார்ப்பாரு. அதாவது இந்தியாவுடைய ஏஜென்ட் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு பாகிஸ்தானுக்கு ஃபேவரா பாகிஸ்தான்ல போய் செட்டில் ஆயிடுறாரு. இப்ப அவரு இந்தியாவுக்கு எதிராக ஏகப்பட்ட சதி திட்டங்களை தீட்டுறாரு. அவரை காலி பண்ண வேண்டியதுதான் நம்முடைய கடமை அப்படின்ற மாதிரி தான் இந்த பாலிவுட்ல வந்த ஸ்பை திரைப்படங்களுடைய கதையே இருக்கும். அந்த மெயின் கருவே அப்படிதான் இருக்கும். பத்தான் எடுத்துக்கோங்களேன். ஷாருக் கான்து. அந்த பத்தான் திரைப்படத்துல எப்படி காமிக்கிறாங்க? சேம் இதே மாரி தான். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இதே மாரியான விஷயத்த தான் அதுல காமிச்சிருப்பாங்க. ஒய்ஆர்எஃப் ஸ்பை யூனிவர்ஸ்ல வந்த அந்த 6, 7 திரைப்படங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும், இதே மாரியான விஷயங்கள் அதுல இருக்கும். அதாவது இந்தியால இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஏஜென்ட்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் இவங்க யாருமே உண்மையா இருக்க மாட்டாங்க. காசுக்காக அவங்க நாட்டுக்கு எதிராக வேலைகள் பார்ப்பாங்க. நாட்டுக்கு துரோகம் செய்யறதுக்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்ற மாரி தான் இவனுங்க திரைப்படங்கள காமிப்பாங்க. காமிச்சுட்டும் இருந்தாங்க. இவனுங்க இந்தியாவின் ரா ஏஜென்ட் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற மாரி மட்டும் காட்ட மாட்டாங்க மக்களே. பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய ஸ்பைஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் இந்தியாவுக்கு உதவி பண்ற மாரி, இந்தியாவுடைய ஸ்பைக்கு உதவி பண்ற மாரிலாம் அந்த திரைப்படங்கள்ல காட்சிகள் வைப்பாங்க. பத்தான் படத்துல, ஏக் த டைகர் படத்துல அதுல வரக்கூடிய ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்தவர்களா இருப்பாங்க. பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ அந்த ஏஜென்சில இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸா இருப்பாங்க. அவங்க இந்திய ரா ஏஜென்ட்க்கு ஹெல்ப் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. சல்மான் கானுக்கு கட்ரினா கைஃப் ஹெல்ப் பண்ற மாரி ஏக் த டைகர்ல வரும். பத்தான்ல தீபிகா படுகோன் இருக்காங்க இல்லையா? அவங்க ஷாருக் கானுக்கு ஹெல்ப் பண்ற மாரி வரும். இவனுங்க எழுதும்போதே இப்படிதான் எழுதுவானுங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு எதிராக நாம இங்க எதுவும் காமிச்சிடக்கூடாது. பாகிஸ்தானியர்கள் கெட்டவர்கள் அப்படின்ற மாரிலாம் நம்ம காமிச்சிடக்கூடாது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களால தான் பாகிஸ்தானுக்கு கெட்ட பேரு. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் கெட்ட பேரு அப்படின்ற மாரி தான் இவனுங்க படமே எடுப்பானுங்க. அவங்க வைக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸ்பை திரைப்படம்னு சொல்லி சில்லித்தனமா, சில்றத்தனமா கதைய உருவாக்கி வச்சு, கார்ட்டூன்ல நம்ம பார்ப்போம் பார்த்திருக்கீங்களா? இந்த ஸ்டன்ட்ஸ். ஏரோப்ளேன்ல இருந்து கீழ குதிக்கிறது, இங்கிருந்து பறந்து போறது, இது மாரி கார்ட்டூன்ஸ்ல வரும் பார்த்திருக்கீங்களா? அத மாரியான ஸ்டன்ட்ஸ்லாம் வச்சு, இது தான்டா ஸ்பை திரைப்படம். ஸ்பை படம்னா இப்படி தான்டா இருக்கும் அப்படின்ற மாரி நம்மள நம்ப வச்சு, இவனுங்க இத்தன வருஷமா நம்மள ஏமாத்துனானுங்க. காஷ்மீர் பண்டிட்டான ஆதித்யா தர், இந்த துரந்தர் திரைப்படத்துடைய இயக்குனர் அவரு தான். அவரு என்ன பண்ணியிருக்காரு, "ஏன்டா டேய் நீங்கலாம் படமாடா எடுக்குறீங்க? படமா எடுக்குறீங்க? ஸ்பை படம்னு சொல்லிட்டு ஏன்டா நம்ம நாட்ட அசிங்கப்படுத்துறீங்க? நம்முடைய ரா ஏஜென்ட்ஸ ஏன்டா அசிங்கப்படுத்துறீங்க? நம்ம நாட்ட அசிங்கப்படுத்தி எப்புட்றா உங்களால இப்படிலாம் படம் எடுக்க முடியுது? நான் எடுக்குறேன் பார்றா படம். உண்மையான நிகழ்வுகள மையமா வச்சு, மையக் கருவா அத வச்சு நான் எடுக்குறேன் பார்றா ஸ்பை படம்னு சொல்லி மனுஷன் துரந்தர்ன்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த ஒத்த படம் ஒட்டுமொத்த உருதுடுக்குமே காலி பண்ணிடுச்சு. உருதுடுக்காரனுங்களா கதறானுங்க, அழறானுங்க. இத்தனைக்கும் இந்த துரந்தர் திரைப்படம் பல முஸ்லிம் நாடுகள்ல பேன். அங்க அந்த படம் ரிலீஸே ஆகல. ஆனாலும் அந்த படம் 3000 கோடிக்கும் மேல வசூல் பண்ணியிருக்கு. ஏன் இந்த துரந்தர் திரைப்படத்தை இஸ்லாமிய நாடுகள் பேன் பண்ணாங்க? ஏன்னா அதுல பன்றிஸ்தான தீவிரவாத நாடுன்னு காமிச்சிருப்பாங்க. உண்மையான நிலை என்னவோ அத அப்படியே காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த இஸ்லாமிய நாடுகள் இந்த திரைப்படத்தை பேன் பண்ணாங்க. பட் ஒய்ஆர்எஃப் இருக்கு இல்லையா? இந்த இவங்களுடைய ஸ்பை யூனிவர்ஸ் திரைப்படங்கள் இருக்கு இல்லையா? இவனுங்க பன்றிஸ்தானுக்கு ஃபேவரா தான் அந்த திரைப்படமே எடுப்பாங்க. இவங்களுடைய திரைப்படங்கள் இஸ்லாமிய நாடுகள்ல பேன்லாம் ஆகாது. இஸ்லாமிய நாடுகள்ல பேன் ஆகலனாலும், இவனுங்களுடைய 6, 7 திரைப்படங்கள் ஒண்ணா சேர்ந்தாலும், துரந்தர திரைப்படத்துடைய கலெக்ஷன இவனுங்களால பீட் பண்ண முடியல.
இப்ப இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, துரந்தர் படத்த நாம அச்சு நாக் அவுட் பண்ணணும். துரந்தர்லாம் ஒரு படமா? அந்த படத்துடைய வெற்றிலாம் ஒரு வெற்றியா? நாம இப்ப எடுக்க போற படத்துல எல்லா கலெக்ஷனுமே நம்ம பீட் பண்ணணும்னு சொல்லி, ஆலியா பட்ட வச்சு ஆல்ஃபான்னு ஒரு படத்த இப்ப எடுத்து விட்டுருக்கானுங்க. டீசர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த ஒரு டீசர், ஆல்ஃபா திரைப்படத்துடைய டீசர் இருக்கு இல்லையா? அது இன்னமும் மக்கள கொதிப்படைய தான் வச்சிருக்கு. ஏன் தெரியுங்களா? அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, துரந்தர் திரைப்படம் ரிலீஸ் ஆன புதுசுல, ஒரு சில கோக்குமாக்கான வேலைகள துரந்தர் திரைப்படத்துடைய இயக்குனருக்கும், அந்த படத்துல நடிச்ச நடிகருக்கும் இந்த உருதுவுட்ல இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் செஞ்சானுங்க. சில கோக்குமாக்கான வேலைகளா செஞ்சானுங்க. அத ஃபர்ஸ்ட்டு பார்த்துறலாம். துரந்தர் படம் ரிலீஸ் ஆன புதுசுல, அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆனதுக்கு அப்புறமா, பயங்கரமான கலெக்ஷன்ஸ அந்த படம் எடுத்ததுக்கு அப்புறமா, ரித்திக் ரோஷன் எனக்கு அந்த மனுஷன ரொம்ப பிடிக்கும். பட் அந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு கேடுகெட்ட காரியம் செஞ்சதுக்கு அப்புறமா, அந்த மனுஷன நான் வெறுத்துட்டேன். இந்த ரித்திக் ரோஷன் முதற்கொண்டு ஏகப்பட்ட பெரிய ஸ்டார்ஸ் இவனுங்கலாம் என்ன பண்ணானுங்க, இந்த திரைப்படம் துரந்தர் திரைப்படம் புரொபகேண்டா. இந்த படத்த யாரும் பார்க்காதீங்க. ரொம்ப வயலன்ஸா இருக்கு. இந்த திரைப்படத்தெல்லாம் பார்க்க முடியல. உங்க பசங்களெல்லாம் இந்த படத்துக்கு கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்ற மாரி ப்ரமோட் பண்ணானுங்க. துரந்தர் திரைப்படத்த பார்க்காதீங்கன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணானுங்க. ரித்திக் ரோஷனுடைய 2வது மனைவி மனைவி கிடையாது. லிவிங் டுகெதர்ல இருக்காங்க போல. அவிங்கலாம் பார்த்தீங்கன்னா, பியூர் லெஃப்ட் லிபரல்ஸ். இந்தியாவுக்கு ஆதரவாகவோ, தேசப்பற்றோடவோ ஏதாச்சும் திரைப்படமோ, சீரிஸோ வந்ததுன்னா, அந்த திரைப்படத்த ஃபர்ஸ்ட்டு கிரிட்டிசைஸ் பண்றது ரித்திக் ரோஷனுடைய 2வது காதலரா, மனைவியா என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த லேடி தான். இப்போ கூட ரீசென்ட்டா இந்த பாடகர் ஸ்ரீனிவாசன் இருக்காரே, அவரும் துரந்தர திரைப்படத்திற்கு எதிராக தானே பேசியிருந்தாரு. ரொம்ப வயலன்ஸா இருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. என்னதான் ஸ்பை திரைப்படமா இருந்தாலும், அதுல இவ்ளோ வயலன்ஸ்லாம் இருக்கணுமா? அப்படின்ற மாரிலாம் இவரு பேசிட்டு இருந்தார் இல்லையா? இந்த மனுஷன விடுங்க. இந்த மனுஷன் பத்திலாம் பேசுறது வேஸ்ட். துரந்தர் திரைப்படத்துடைய வெற்றி இருக்கு இல்லையா? அது இந்த உருதுவுட்டுக்கு வைத்தறிச்சல கிளப்பியிருக்கு. நெறைய பேரு, பெரிய பெரிய ஜாம்பவான்களா இருப்பானுங்க இல்லையா? அவனுங்க எல்லாருமே இந்த படத்துக்கு எதிரான நெகட்டிவான விமர்சனங்கள், ப்ரமோட் பண்ற மாரியான விஷயங்கள்லாம் பண்ணானுங்க. அத வைரல் பண்ணானுங்க. வைரல் பண்ண விஷயத்த ட்ரெண்டும் பண்ணானுங்க. ஆனா மக்கள் பெருசா அத எதுவுமே கண்டுக்கவே இல்ல. அந்த திரைப்படத்த மக்கள் எல்லாருமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. இப்ப வரைக்கும் பிரேக் பண்ண முடியாத பல ரெக்கார்ட்ஸ துரந்தர் திரைப்படம் பண்ணியிருக்கு. இந்த துரந்தர் திரைப்படம் குறித்து ஷாருக் கானோ, சல்மான் கானோ, அமீர் கானோ இவங்க யாருமே பெருசா இப்போ வரைக்கும் வாய் தொறந்து பேசவே இல்ல. அதே மாரி முக்கியமான நடிகைகள், பெரிய பெரிய நடிகைகள் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் குறித்து பெருசா பேசவே இல்ல. புரமோஷனே பண்ணல. எதுவுமே பண்ணல. ரித்திக் ரோஷன் இருக்காரு பாருங்க. அவரு இன்ஸ்டால இந்த திரைப்படத்திற்கு எதிராக பேசிட்டு, ட்விட்டர்ல இந்த திரைப்படத்திற்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா இன்ஸ்டால லெஃப்ட்டோட டாமினேஷன் அதிகம். பட் ட்விட்டர்ல ரைட் விங் நம்மள மாரி இருக்கக்கூடிய தேசியவாதிகளுடைய டாமினேஷன் ட்விட்டர்ல அதிகம். அதனால இவரு ட்விட்டர்ல இந்த படத்துக்கு ஆதரவாகவும், இன்ஸ்டால இந்த படத்துக்கு எதிராகவும் பேசிட்டு சுத்துனாரு. இத மாரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் மட்டும் கிடையாது மக்களே. கபில் சர்மா ஷோன்னு ஒண்ணு இருக்கும். எத்தன பேர் அத பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. அதுல பார்த்தீங்கன்னா, திரைப்படங்கள வந்து பயங்கரமா புரமோட் பண்ணுவாங்க. இப்ப எப்படி தமிழ்ல யூடியூப் சேனல்ஸ்ல புரமோட் பண்றாங்களோ, அத மாரி அந்த டிவி சீரிஸ்ல, அதாவது டிவில வரக்கூடிய அந்த ஒரு ஷோல, அந்த திரைப்படத்துடைய குழுவ கூட்டிட்டு வந்து அந்த படத்த பத்தி பேசி புரமோட் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் இதுவரைக்கும் இந்த கபில் சர்மா ஷோல பார்த்தீங்கன்னா, இத மாரி தேசியவாத கருத்துள்ள திரைப்படங்கள் வந்திருக்கும் இல்லையா? அந்த திரைப்படங்கள கூப்ட்டு புரமோட் பண்ணதே கிடையாது. துரந்தர் திரைப்படம். இந்த படத்த பத்திலாம் அவனுங்க வாய தொறந்து பேசினதே கிடையாது. வெள்ளி திரையிலிருந்து சின்ன திரை வரைக்கும் இவனுங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து இந்த திரைப்படத்திற்கு, இந்த ஒரே ஒரு திரைப்படத்திற்கு எதிராக அவ்ளோ வேல பார்த்தானுங்க. ரன்வீர் சிங்க பேன் பண்ற அளவுக்கு போனானுங்க. ஆதித்யா தருக்கு நெக்ஸ்ட் படம் புரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு போனானுங்க. ஏகப்பட்ட வேலைகள் இவனுங்க பார்த்திருக்கானுங்க. தாவூதுடைய டாமினேஷன் எந்த அளவு இருக்கு பாருங்க. பாகிஸ்தான இருக்கிறத இருக்கிற மாரி காட்டக்கூடாது. ஸ்பை திரைப்படம் எப்படி எடுக்குமோ அப்படிலாம் எடுக்கக்கூடாது. பாகிஸ்தான நட்பு நாடா காட்டணும். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ரொம்ப நல்லவர்கள்ன்ற மாரி காட்டணும். இது மாரியான திரைப்படங்கள இவனுங்க புரமோட் பண்ணுவானுங்க. ஆனா, உண்மையான விஷயங்கள தோல் உரிச்சு காட்டுறாங்க இல்லையா? அத மட்டும் இவனுங்க காட்ட மாட்டாங்க. புரமோட் பண்ண மாட்டானுங்க. அது மாரி திரைப்படங்கள் எடுக்க இவனுங்க விட மாட்டானுங்க. எடுத்தாலும் அதுல நடிச்ச நடிகர்கள, இயக்குன டைரக்டர இவனுங்க பேன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. துரந்தர் திரைப்படத்திற்கு இந்த பெரிய பெரிய ஸ்டார்கள், இந்த சில்ற ஸ்டார்கள் இவனுங்கலாம் அந்த அளவு புரமோட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இப்ப ஆல்ஃபான்ற இந்த ஒரு டீசர் வந்திருக்கு இல்லையா? ஆலியா பட்டுது. ஒய்ஆர் ஆஃப் ஸ்பை யூனிவர்ஸ்ல வரக்கூடிய இந்த ஆல்ஃபா திரைப்படத்துக்கு எவன்லாம் துரந்தர் படத்துக்கு எதிரான விமர்சனங்கள் முன்னெடுத்து வச்சானுங்களோ, அந்த திரைப்படத்திற்கு எதிரான கருத்துக்கள் முன்னெடுத்து வச்சானுங்களோ, அந்த படத்த ப்ரமோட் எவன்லாம் பண்ணானுங்களோ, அவனுங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து, இப்ப இந்த ஆல்ஃபா படத்த புரமோட் பண்றானுங்க. அவ்ளோ பேரு. ஷாருக் கான்லருந்து, சல்மான் கான்லருந்து, எல்லா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ல இருந்து, டிவி சீரிஸ்ல வரக்கூடியவர்கள் இருந்து, கிரிக்கெட்ல இருக்கக்கூடியவர்கள் இருந்து, கிரிக்கெட்டர்ஸினுடைய வைஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் முதற்கொண்டு எல்லாருமே ஆல்ஃபா என்ற இந்த திரைப்படத்திற்கு புரமோட் பண்றாங்க. பயங்கரமா புரமோட் பண்றாங்க. இத்தனைக்கும் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் இன்னும் பெருசா முடியல. வெறும் டீசர் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டீசருக்கே
இந்த டீசருக்கு இந்த ஒட்டுமொத்த கேடுகெட்ட குரூப்பும் ஒண்ணா சேர்ந்து புரமோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஆல்ஃபா திரைப்படத்துக்கு மாஞ்சி மாஞ்சி புரமோட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ், சோசியல் மீடியா பிரபலங்கள், கிரிக்கெட் வீரரின் மனைவிகள் இவங்கலாம் பயங்கரமா இந்த படத்த புரமோட் பண்றாங்க இல்லையா? இப்போ இந்த ஆல்ஃபா படத்துக்கு புரமோட் பண்றவங்கலாம், ஒரு காலத்துல ஆல் ஐஸ் ஆன் ராஃபான்னு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு பாருங்க. அதெல்லாம் இவங்க பண்ணவங்க. இந்த ஆல் ஐஸ் ஆன் ராஃபான்ற விஷயத்த இதுங்களும் இங்க ட்ரெண்ட் பண்ணிச்சுங்க. ஆனா இதுங்க ஒரு காலத்திலுமே பங்களாதேஷ்ல பாதிக்கப்படக்கூடிய ஹிந்துக்களுக்கு ஆதரவாக பொங்குனதே கிடையாது. பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இந்தியா மீது தாக்குதல் நடத்தும்போது அதுக்கு எதிராக இவனுங்கலாம் பொங்குனதே கிடையாது. ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய ராஃபாக்கு இஸ்ரேல் பதிலடி தான் குடுக்குறாங்க. ஓகேங்களா? கவுண்டர் டெரரிசம் தான் அவங்க பண்றாங்க. அதுக்கு இதுங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துகிட்டு ஒப்பாரி வச்சிட்டு இருந்ததுங்க. இப்போ இதே குரூப் தான் ஆல்ஃபா படத்த புரமோட் பண்ணிட்டு இருக்குதுங்க. இதே குரூப் தான் துரந்தர் திரைப்படத்த டீப்ரமோட்டும் பண்ணிட்டு இருந்ததுங்க. ராஃபாக்கு ஆதரவாக பொங்குன இந்த குரூப் என்னைக்காச்சும் இந்தியாவுக்கு ஆதரவாக பொங்கியிருக்கா? பன்றிசால இருந்த பயங்கரவாதிகள் இந்தியா மீது தாக்குதல் நடத்துனாங்க. அதுக்கு பதிலடி தரும் வகையில நம்முடைய இந்திய அரசு ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு விஷயத்த நடத்துனாங்க. வச்சு செஞ்சாங்க. ப்ரிசைஸா எங்கெங்க பயங்கரவாதிகள் இருக்காங்களோ அந்தந்த இடத்துல போட்டு பொளந்தாங்க. குண்ட போட்டு பொளந்தாங்க. அந்த காலகட்டங்கள்ல இதுங்கெல்லாம் ஆல் ஐஸ் அண்ட் ராஃபான்னு கத்துனதுங்கலாம் என்ன சொன்னாங்க? அமைதியா இருக்கணும். எதுக்குமே வன்முறை தீர்வா இருக்காது. போர்லாம் கூடாது. போர்லாம் தப்பு. பாகிஸ்தான் நம்ம மேல தாக்குதல் நடத்தும்போது மூடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா, இந்தியா பதிலுக்கு தாக்குதல் நடத்தும்போது, உடனே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. துரந்தர் படம் ஒரு புரொபகேண்டா படம். அதுல வயலன்ஸ் அதிகமா இருக்கு. அதுல பாகிஸ்தானியர்கள கெட்டவங்களா காட்டுறாங்க. பாகிஸ்தானிய வந்து டெரரிஸ்ட் கண்ட்ரி மாரி காட்டுறாங்க. இது மாரிலாம் காமிச்சா எப்படிங்கன்ற மாரி தான், இதுங்க எல்லாமே இந்த படத்துக்கு எதிராக பேசிட்டு இருந்ததுங்க. இப்போ, ஆல்ஃபா படம் வந்திருக்கு இல்லையா? இந்த டீசர், வெறும் டீசர். அதுவும் ஒரு ஹாலிவுட் படத்துடைய காப்பி தான் அந்த டீசர் ஓகேங்களா? அந்த டீசருக்கு இந்த ஒட்டுமொத்த குரூப்பும் புரமோட் பண்ணிட்டு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாரி சூப்பர் ஸ்டார்ஸ்ல இருந்து, இத மாரி இருக்கக்கூடிய சில்ட்ரன் அசோசியேஷன்ஸ்ல இருந்து, சின்ன திரையில இருக்கக்கூடியவர்கள் இருந்து, அப்புறம் சோசியல் மீடியா பிரபலங்கள்ல இருந்து, கிரிக்கெட் வீரரின் மனைவிகள் இருந்து இவங்க எல்லாருமே ஆல்ஃபா படத்த புரமோட் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்த நெட்டிசன்கள் இருக்காங்க இல்லையா? இவங்க காண்டாயிட்டாங்க. ஏன்டா துரந்தர் படத்துக்கு எதிராக அந்த அளவு பேசிப்புட்டு, இப்ப என்னடா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? இந்த படத்துல வயலன்ஸ காட்டாம வேற என்னத்த தான் காட்டுறாங்கன்னு சொல்லி, இந்த ஆல்ஃபா படத்த புரமோட் பண்ண செலிபிரிட்டீஸ் இருக்காங்க இல்லையா? அந்த செலிபிரிட்டீஸையும் இந்த பசங்க வச்சு செய்றாங்க. இந்த செலிபிரிட்டீஸ் இதுக்கு முன்னாடி எது எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எது எதுக்கெல்லாம் குரல் குடுத்துருக்காங்கன்னு சொல்லி, அதுங்களுடைய ஜாதகத்த தூக்கின்னு வந்து இப்ப அந்த பசங்க வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க பண்ண இந்த புரமோஷன் ஸ்டண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாமே உண்மையிலே நெட்டிசன்கள பயங்கரமா காண்டாக்கியிருக்கு. ஒரு பக்கம் ஆல்ஃபாவ போட்டு அடிக்கிறாங்க. அந்த படத்த போட்டு அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த படத்துல வேல பார்த்த டெக்னீஷியன்ஸ போட்டு பொளக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த படத்த புரமோட் பண்ணாங்க இல்லையா? அந்த செலிபிரிட்டீஸ் அதுங்கள போட்டு அடிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, தயவு செய்து YouTubeல போயிட்டு அந்த ஆல்ஃபா டீசர போய் பாருங்க. முக்கியமா கமெண்ட்ஸ போய் பாருங்க. கமெண்ட் செக்ஷன போய் பாருங்க. சரி ஆல்ஃபா படத்துடைய போஸ்டராச்சும் ஒரிஜினலான்னு பார்த்தா, அதுவும் கிடையாது. டியூன்னு ஒரு ஹாலிவுட் படம் வந்தது இல்லையா? அந்த படத்துடைய போஸ்டர். அத அப்படியே காப்பி அடிச்சு ஆல்ஃபா போஸ்டர்ன்னு போட்டு வச்சிருக்காய்ங்க. துரந்தர் திரைப்படம். அது ஏங்க ஹிட் ஆச்சு? பாகிஸ்தான திட்டுறதுனாலயா? இல்லன்னா அங்க கூடிய இஸ்லாமியர்கள திட்டுறதுனாலயா? இல்ல பாகிஸ்தான் நீங்க செய்யக்கூடிய வேலைகள அப்படியே காமிக்கிறதுனாலயா? எழுத்து. அந்த படத்துடைய எழுத்து வெல் ரிட்டன், வெல் ஸ்டேஜிங், வெல் டைரக்டிங். அதனால தான் அந்த திரைப்படம் ஹிட்டே ஆயிருக்கு. எழுதணும். உட்கார்ந்து எழுதணும். யோசிக்கணும். மூளைய கசக்கி யோசிக்கணும். நெறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ட ரெஃபரன்ஸா எடுத்து அந்த படத்துல எழுதியிருப்பாங்க. நெறைய விஷயங்கள். அந்த லியாரிலிருந்து, லாகூர்ல நடந்த விஷயங்கள், பாகிஸ்தான்ல எப்படி ஐஎஸ்ஐல இருக்கக்கூடியவர்கள் வேலை பார்ப்பாங்க, ராணுவ வீரர்களுக்கும், அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் என்ன மாரியான அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் தேடுனாலே கிடைக்கும். ஆனா இவனுங்க இந்த ஒய்ஆர்எஃப் ஸ்பை யூனிவர்ஸ்ல இருக்க திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம காமெடியா இருக்கும். அது எப்புட்றா இப்படிலாம் யோசிப்பீங்க? இது மாரிலாம் யோசிச்சீங்கன்னா எப்புட்றா உங்க படம் ஓடும்? எழுதணும்டா. டீட்டெயிலிங் முக்கியம். டீட்டெயிலிங். இந்த துரந்தர படத்துடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமே அந்த படத்துடைய எழுத்தும், டீட்டெயிலிங்கும் தான். ஆனா இந்த ஆல்ஃபா டீசர பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு? வேண்டா வெறுப்பா புள்ளிய பெத்து போட்டு அதுக்கு காண்டாமிருகன்னு பேர வச்சா எப்படி இருக்கும்? அப்படிதான். வேண்டா வெறுப்பா ஏதோ ஒரு படத்த எடுத்து போட்டு அதுக்கு ஆல்ஃபான்னு பேர் வச்ச மாரி இருக்குது. ஏன்டா ஸ்பை திரைப்படங்கள் எடுக்குறீங்கன்னா, ஒழுங்கா எடுங்களேன்டா. ஒழுங்கா எழுதுங்களேன்டா. எவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்கு. அத வச்சு எழுதி தொலைங்களேன்டா. இந்த ஒய்ஆர்எஃப் ஸ்பை யூனிவர்ஸ்ல வரக்கூடிய அந்த ஸ்பை திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவ கேலி கிண்டல் பண்ற மாரி, இந்தியர்கள் இந்தியாவுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்கன்ற மாரி, இந்தியாவுடைய ரா ஏஜென்ட் பாகிஸ்தான்ல போய் ஹெல்ப் பண்ற மாரி, இப்படி தான் இவனுங்க எழுதி தள்ளியிருப்பானுங்க. கிறுக்கி தள்ளியிருப்பானுங்க. நாம எப்படி இந்த திருநாய பார்த்தா தடவி குடுப்போம். அதே மாரி இவனுங்க திரைப்படங்கள்ல பன்றிஸ்தானையும், பன்றிஸ்தான்ல இருக்கக்கூடிய பன்றுகளையும் தடவி குடுக்குற மாரி தான் இவனுங்க காட்சியவே வைப்பானுங்க. இவனுங்க கதையே அப்படிதான் இருக்கும். தடவி குடுக்குற மாரி இருக்கும். பன்றிஸ்தான ஏன்டா தடவி குடுக்கணும்? அங்க இருக்கிற பன்றிகள ஏன்டா தடவி குடுக்கணும்?
அந்த நாய்ங்கள தடவி குடுத்து நமக்கு என்னடா ஆகப் போகுது? இந்தியாவ கிண்டல் பண்றீங்க. இந்தியால இருக்கக்கூடிய ரா ஏஜென்ட் இந்தியாவுக்கு எதிராக மாறி பாகிஸ்தான்ல போய் தஞ்சம் அடைஞ்சுட்டாரு. பாகிஸ்தான்ல போய் செட்டில் ஆயிட்டாரு அப்படின்ற மாரி ஏன்டா காட்டுறீங்க? நம்முடைய நெட்டிசன்ஸ் சோசியல் மீடியால ஆல்ஃபான்ற இந்த திரைப்படத்த போட்டு புளகுறாங்க. ஒய்ஆர்எஃப் புரொடக்ஷன் இருக்கு இல்லையா? அதையும் போட்டு பொலன்னு பொளந்து தள்ளுறாங்க. முக்கியமா ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் இந்த 3 கான்கள் இருக்கானுங்க இல்லையா? இவனுங்களையும் வச்சு செய்றாங்க. ஏன்னா, இவனுங்க யாரும் துரந்தர் திரைப்படத்திற்கு ஆதரவாகவோ, இல்ல அந்த படத்து நல்லா இருக்கு, நல்லா இல்லன்ற மாரி கிரிட்டிசைஸ் பண்றதோ எதுவுமே இவனுங்க பண்ணல. ஆனா, ஒய்ஆர்எஃப்ன்னு வரும்போது, இந்த திரைப்படத்த பயங்கரமா இவனுங்கலாம் புரமோட் பண்றாங்க இல்லையா? இது எல்லாமே வச்சு இந்த நெட்டிசன்கள் போட்டு பொளக்குறாங்க. ஸோ, வெறும் ஆல்ஃபா படத்தினுடைய டீசர் தான் வந்திருக்கு. அதுக்கே இந்த நிலைனா, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்களோ? நெட்டிசன்கள் என்ன பண்ணுவாங்களோ? முக்கியமா அடுத்தடுத்து வரக்கூடிய ஷாருக் கான் திரைப்படங்கள், சல்மான் கான் திரைப்படங்கள், அமீர் கான் திரைப்படங்கள். இந்த திரைப்படங்கள எப்படி இவனுங்க வச்சு செய்ய போறாங்களோ? உருது வுட் மாரியே இன்னொரு வுட்டும் இருக்கு. திராவிடா வுட். திராவிடா வுட். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, உருது வுட்ல எப்படி ஆன்டி ஹிந்து, ஆன்டி நேஷனலிசம்னு திரைப்படங்கள் வந்ததோ, வாழைப்பழத்தில ஊசிய நுழைக்கிற மாரி எப்படி அவங்களுடைய தேவையில்லாத கேடுகெட்ட கருத்துக்கள மக்கள் மனசுல நுழைச்சானுங்களோ, அதே மாரி இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிடா வுட். இவனுங்களும் ஏகப்பட்ட கோக்குமாக்கு வேலைகள பார்த்துருக்கானுங்க. ஒரு சில கன்டென்ட்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. நாம அதையும் ஒரு வீடியோவா பண்ணலாம். கமெண்ட்ல சொல்லுங்க. திராவிடா வுட் பத்தி பேசலாமா? வேணாமா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா இந்த திராவிடா வுட் பத்தி ஒரு வீடியோ பண்றேன். வந்தே